தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் On8 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் வித் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சாம்சங் On8 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு சில மாடல் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக J8 அப்படின்ற ஒரு மொபைல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அதே போல் இருக்குது. பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் முதற்கொண்டு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, டியூல் ரியர் கேமரா, 4GB RAM, 64GB மெமரி அப்படின்றது போல் எல்லாமே ஒரே போல் தான் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா பின்பக்கமாக இருக்கிறது, முன்பக்கமாக 5 மெகாபிக்சல் கேமரா, ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசஸர் அப்படின்றது போல் எல்லாமே அதே தான். ஸோ இந்த பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோட இந்த பர்டிகுலர் மொபைல் மேலேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் எடுத்துடலாம். மொபைல் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நல்லாயிருக்கு. இந்த மொபைலுடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து J8 போலவே இருக்குது. ஸோ மொபைலை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு புக்லெட்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்ஸில் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அது போல் எல்லாமே இருக்குது. அதையும் சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5V to 1.5 ஆம்பியர் USB கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எப்பவுமே போல் வலது பக்கமாகவே இருக்குது சாம்சங்குடைய ஸ்டைலில். டாப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு சிம் மட்டும் போடலாம். இன்னொரு ஸ்லாட்டில் உங்களுக்கு ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டு போடுறதுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது சாம்சங்கில். கீழ்ப்பக்கமாக உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், 3.5mm ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா f1.7 அப்பச்சர்லையும் 5 மெகாபிக்சல் கேமரா f1.9 அப்பச்சர்லையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, சாம்சங் லோகோவும் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக நமக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f1.9 அப்பச்சர் சைஸில் இயர்பீஸ் மற்றும் சென்சர்ஸ் இருக்குது. LED ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே 6 இன்ச் கொண்ட HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே ஆன் ஸ்க்ரீன் கீஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 3500 mAh கொண்ட பெரிய பேட்டரியும் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்டு ஓரியோ சப்போர்ட்டும் இருக்குது. 2 கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் பிளாக். இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக UI நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சேம் UI தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே அங்கங்கே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. சாம்சங் மால் அது போல் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ முதல்ல இதில் இருக்கக்கூடிய UI என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஷன் 9.0 இருக்குது. ஓவரால் இதில் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த 64GBயில் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக நமக்கு 51GB அப்படின்ற அப்ராக்சிமேட் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ கிடைக்குது. ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2GB RAM அப்படின்றது ஃப்ரீ கிடைக்குது நீங்கள் இனிஷியல் பூட்டப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமாக. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டிவைஸ் செக்யூரிட்டி, அல்ட்ரா சேவிங் மோட் அப்படின்றது போல். கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்ப அதிகமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே எப்படி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்களோ அது போல் வந்து மேலே எல்லாமே வந்து பல்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. பேனராமா மோர், லைவ் ஃபோக்கஸ் அப்படின்றது போல். இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் கேமரா தான் இதோடைய ஹைலைட்டிங் பாயிண்ட். ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்த கேமரா சாம்பிள்ஸில் ஓரளவுக்கு வந்து இமேஜஸ் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் சென்சர்ஸ் அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம எப்பவுமே செக் பண்ணுறது போல் VR பார்க்கறதுக்கு ஜைரோஸ்கோப் சென்சர் அது எல்லாமே இதில் கிடையாது. ஸோ VR யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ண முடியாது. இது போல் இன்னும் நிறைய சென்சர்ஸ் வந்து இவங்க கட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லாவே இருந்தாலும், கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும், இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கிற ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசஸர், அதே போல் சென்சர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து 17,000 ரூபாய் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேபி உங்கள் சாம்சங் யூசர்ஸ்க்காச்சு இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.